தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் பக்கம் 3 18வது முடிய பிள்ளையார் சுழி என்று ஆரம்பித்து விநாயகரை பற்றிய பல அபூர்வமான விஷயங்களை ஸ்ரீ பெரியவா நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள். இந்த 3வது பாகத்தில் பதிப்புரை என்ற திருநாவுக்கரசு அவர்கள் வானதி பதிப்பகத்தார் ஒரு அழகான முன்னுரையை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஸ்ரீ மகாசுவாமிகள் பட்டத்திற்கு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதை அண்மையில் அடக்கமாக கொண்டாடியது அனைவரும் அறிந்ததே. அதேபோல வானதி பதிப்பகத்திற்கும் 25 ஆண்டுகள் நிரம்பதையொட்டி வெள்ளி விழா கொண்டாடும் 22/5/1982 புனித நாளில் இந்நூல் வெளியாவது வானதி பதிப்பகம் பெற்ற பாக்கியமாக பெரும் பேராக கருதுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது இறைவனின் அருளாகவும் காஞ்சி மாமுனிவரின் கருணையாகவுமே கருதுகிறேன், போற்றி வணங்குகிறேன் என்று அழகாக எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த 3வது பாகம் ஸ்ரீ மகாபெரிவா பட்டத்துக்கு 75 ஆண்டுகள் ஆனது சமயத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பிள்ளையார் சுழி 3வது பாகத்தில் பக்கம் 3 18 முடிய அனைவரும் புஸ்தகத்தை பார்த்து இதை பின்பற்றி வாருங்கள். எதை எழுத ஆரம்பித்தாலும் முதலிலே பிள்ளையார் சுழி போட்டு விட்டுத்தான் ஆரம்பிக்கிறோம். பெரிய காவியமாக இருக்க வேண்டும் என்றில்லை. ஒரு போஸ்ட் கார்டானாலும் சரி, கடை சாமான் லிஸ்ட் ஆனாலும் சரி, முதலில் பிள்ளையார் சுழி போட்டு விட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறோம். எழுதுவது மட்டுமல்லாமல் எந்த காரியமானாலும் ஆரம்பிக்கிற பொழுது அது விக்னம் இல்லாமல் பூர்த்தியாவதற்கு மகா கணபதியை கொண்டு வந்து தான் ஆகணும். அவரை ஸ்மரிக்காமல் எந்த காரியமுமே இல்லை. ஆனாலும் இந்த எழுத்து காரியத்தில் அவரை ஸ்மரிக்கிறோம் என்பது ரிட்டன் ப்ரூஃபாக, எழுத்து மூல நிரூபணமாகவே பிள்ளையார் சுழியில் தெரிகிறது. பின்னாடி நாம் எழுதுகிற விஷயம் சுழித்து போகாமல் இருப்பதற்காகவே முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டு விடுகிறோம். பிள்ளையார் சுழி போடாமல் ஓம் போடுவதற்கும் கிரந்தம் தமிழ் இரண்டிலுமே அந்த ஓமுக்கும் சுழித்தே ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பிரணவஸ்வரூபமும் பிள்ளையார் தானே. சுழி என்பது வளைசல், வக்ரம் என்பார்கள். பிள்ளையாரின் தும்பிக்கை நுனி வளைந்து சுருட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் வக்கர துண்டர் என்றே அவருக்கு ஒரு பெயர். பிள்ளையார் சுழி போடுவதில் பாதியாக இருக்கிற வளைசல் பூர்ணமாகிவிட்டால் முழுவட்டம், பூலோகமும் பல லோகங்களும் நட்சத்திர மண்டலங்களுடைய பிரம்மாண்டமும் எல்லாமே வட்டமானேதான். அண்டம் என்றாலே முட்டை என்றுதான் அர்த்தம். முட்டை வட்ட வடிவம்தானே. இந்த பூர்ண ரூபத்தையே சைஃபருக்கும் சொல்வதுதான் ஆச்சரியம். பரீட்சையில் கோழி முட்டை என்கிறோம். பூர்ணமும் பிள்ளையார்தான், சூன்யமும் பிள்ளையார்தான். உள்ளது அல்லது எல்லாம் பரமாத்மா என்கிற மகா தத்துவத்தையே சுழி காட்டுகிறது. காரியத்தை சைஃபர் பண்ணி கொண்டு வருகிறவனை என்னடா சுழி என்று பிரகிருதத்திலும் நடைமுறையிலும் சொல்கிறோம். கையில் இருக்கிற மோதகத்தில் தித்திப்பு பூர்ணத்தை வைத்து கொண்டு தன்னுடைய பூர்ணத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பிள்ளையாருக்கே சுழி போடுகிறோம். இந்த சுழி மற்ற சுழி எல்லாம் முழுசாக பண்ணிவிடுகிறது. வளைசலான கொம்போடு ஆரம்பிக்கிற பிள்ளையார் சுழி கொஞ்சம் கூட வளையாத நேர்கோட்டோடு முடிகிறது. பிள்ளையார் பூர்ணம் சூன்யம் இரண்டுக்குமே ஆனார் போலாவே வக்ரமானதும் அவர்தான், ஆர்ஜவமானதும் நேரானதும் அவர்தான் என்பது தாத்பரியம். வக்ரகுணத்துக்கு நேர் எதிரானதை ஆர்ஜவம் என்பார்கள். தமிழில் இதைத்தான் நேர்மை என்பது. இங்கிலீஷிலும் ஸ்ட்ரைட்னஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்கிறார்கள். குணம் குணஹீனம் எல்லாம் ஒரே நிர்குண பரமாத்மாவின் வேஷங்கள் தான். உ என்பது பிரணவத்தின் 2வதான நடு அக்ஷரம். அ உ ம என்ற 3ம் சேர்ந்து ஓம்காரமான பிரணவம். விஷயம் தெரிந்தவர்கள் இதையே இங்கிலீஷில் ஓஎம் என்று எழுதாமல் ஏயுஎம் என்றே எழுதுவார்கள். அ என்பது சிருஷ்டி, பிரம்மா. உ என்பது பரிபாலனம், விஷ்ணு. ம சம்ஹாரம். ஈஸ்வரன் திரிமூர்த்திகளுக்கும் தோன்றியது ஏக பராசக்தியில்தான். ஆனால் அவள் பிரணவஸ்வரூபிணி. ஆனாலும் ஓமை தேவி பிரணவம் என்று சொல்வதில்லை. உமா என்பதே தேவி பிரணவம் என்பார்கள். அ உ ம என்ற சப்தங்களே மாறி உமாவில் உ
ம அ என்று இருக்கின்றன அல்லவா? ஓமில் சிருஷ்டி பீஜமான அ முதல் எழுத்தாய் இருக்க, உமாவிலோ ஸ்திதி பரிபாலன பீஜமான உ என்பது முதல் எழுத்தாய் இருப்பதால் தான் அன்போடு ரட்சித்து காத்து பரிபாலனம் பண்ணும் அம்பாளின் பிரணவம் ஊவில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற காரணம் சொல்லி, இதனாலேயே உமா என்பதை அம்பாளுடைய பிரணவமாக கூறுகிறார்கள். அ உ மாவில் ஹிருதய மாதிரி நடுவே இருப்பது உ. அதுவே கருணாமயமாக காப்பாற்றுகிற தேவி பிரணவத்தில் பிரதமஸ்தானமாக இருக்கிறது. பிரணவஸ்வரூப பிள்ளையார் ஆவும் மாவும் சேராமல் இந்த உக்காரமாக மட்டுமே பிள்ளையார் இருப்பதை பார்க்கும் பொழுது ஒன்று தோன்றுகிறது. அதாவது அவர் தாயை போல பிள்ளை மட்டுமில்லை, தாயாருக்கும் ஒருபடி மேலே என்று தோன்றுகிறது. எப்படி? அவளும் ரட்சிக்கிற ஊவுக்கு பின்னாடியாவது சம்ஹார மா சிருஷ்டி அ இவற்றையும் வைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பிள்ளையோ எப்பொழுது பார்த்தாலும் எல்லோரையும் ரட்சிப்பதை தவிர வேறு ஜோலியே வைத்து கொள்ளாத பூர்ண கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டு ஊ ஒன்றோடையே நின்று விடுகிறார். பிரணவத்தில் உ விஷ்ணுவின் ரூபம், உமாவும் விஷ்ணு ரூபிணியாக, நாராயண சகோதரியாக, விஷ்ணு மாயா விலாசினியாக நாராயணி என்றே பெயர் படைத்தவளாய் இருக்கிறாள். பிள்ளையாரை பற்றி சகலரும் சகல காரிய ஆரம்பத்திலும் சொல்லும் ஸ்லோகத்திலும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் என்றே வருகிறது. இங்கே விஷ்ணு என்றால் சர்வ வியாபகமானவர் என்று அர்த்தம். ஊ என்பது சிவசக்தி புத்திரனை விஷ்ணுவோடும் சம்பந்தப்படுத்தி சைவ வைஷ்ணவத்தை சமரசம் பண்ணிவிடுகிறது. வளைசலிலும் நேர்கோடுமாக இருக்கிற பிள்ளையார் சொல்லில் நிறைய தத்துவார்த்தம் இருக்கிறது. சக்கராக்காரமாக எந்த ஒன்று சுற்றினாலும் அதற்கு மத்தியில் அதற்கு ஆதாரமாக அச்சாக ஆக்சிஸாக நேரான ஸ்ட்ரைட்டான ஒன்று இருந்தாக வேண்டும். விஷ்ணு தன் விரலையே நேராக நிமிர்த்து கொண்டு அதிலே தான் சக்கராயுதத்தை கோத்துக்கொண்டு சுற்றுகிறதாகவே விக்கிரகங்களில் காட்டியிருக்கும். சுற்ற சுற்ற பொறி பொறியாக கொட்டுகிற கார்த்திகை வானமானாலும் சரி, இது ஒளி. விரலிலே மாட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி டபடபடவா அடிக்கிற கிரிச்சட்டி ஆனாலும் சரி, இது ஒளி. இதுகளின் வட்டமான சுழற்சிகளுக்கு ஆதாரமாக கையோ குச்சியோ எதுவோ ஒன்று நேர்கோடாக இருக்க வேண்டியிருக்கிறது. யூனிவர்சல் லோகங்களெல்லாம் சர்க்குலராகத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றன என்கிற பொழுது இவற்றுக்கும் ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஆதார ஆக்சிஸ் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எனர்ஜி ரூபத்தில் இருக்கத்தான் வேண்டும். வட்டமாக சுற்றுகிற சகல பிரபஞ்சத்தையும் அதற்கு ஆதார சக்தியான கோட்டையும் சேர்த்துதான் பிள்ளையார் சுழியில் வட்டமாகவும் நேர்கோட்டு பாகமாகவும் போடுகிறோம். எங்கேயோ படித்த அல்லது கேட்ட ஞாபகம். எனர்ஜி உண்டாகிறதே பிள்ளையார் சுழி ரூபத்தில் தான் என்று. தாரை கொட்டி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற பொழுது ரொட்டேஷனிலிருந்து வட்டத்திலிருந்து நேர்கோடாகத்தான் மின்சாரம் புறப்படுகிறது என்று எடுத்துக்காட்டியிருக்கிறது. பிள்ளையார் சுழியில் கொம்புதான் ரொட்டேஷன், கோடு அதிலிருந்து சக்தி உத்பவம். இந்த இரண்டையும் சிவசக்தி ஸ்வரூபமான நாத பிந்துகளாக கூட சொல்லிக்கொண்டு போகலாம். அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். ஆரம்பித்த இடத்துக்கே வந்து முடிக்கிற வட்டம் ஏகமான பிரம்மத்தை குறிப்பதாக கொள்ளலாம். வட்டத்தில் ஆரம்பித்து அரை வட்டத்துக்கு அப்புறம் நேர்கோடாகிற பிள்ளையார் சுழி ஏகமான பிரம்மத்தை சங்கேதமாக காட்டிவிட்டு அதிலிருந்து அநேகமாக சிருஷ்டி தோன்றினதையும் சேர்த்து தெரிவிக்கிறது என்று சொல்லலாம். பிரம்மமும் பூர்ணம், பிரபஞ்சமும் பூர்ணம், பிரம்ம பூர்ணத்திலிருந்து பிரபஞ்ச பூர்ணம் உண்டாயிற்று என்று உபனிஷத்தில் சாந்தி மந்திரம் சொல்கிறது. பிருகதாரண்ய விஷயத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சதே என்று ஆரம்ப சுவாமியின் அடையாளமாக எதன் ஆரம்பத்திலும் போடும் பிள்ளையார் சுழி பிரம்ம பூர்ணத்தை வளைசல் கொம்பாலும் பிரபஞ்ச பூர்ணத்தை நேர்கோட்டாலும் காட்டி முதல் கொம்பு அப்புறம் கோடு என்பதால் பிரம்மத்திலிருந்துதான் பிரபஞ்சம் உண்டாச்சு என்றும் தெரிகிறது. கொம்பு கோடு என்று இரண்டு வார்த்தைகள் சொன்னேன். வேடிக்கையாக இரண்டுமே பிள்ளையாரின் தந்தத்துக்கு பெயராயிருக்கின்றன. ஏகதந்தர் என்பதை ஒற்றை கொம்பன் என்பார்கள். பெரும்பார கோடும்
கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்றெல்லாம் அவ்வை பாட்டி சொல்லும் பொழுது கோடு என்றாலும் தந்தந்தான். எப்பொழுதும் குழந்தையா இருக்கிற சுவாமியை வேண்டிக் கொண்டதாலேயே குழந்தை பிராயத்தில் கேள்வியாகிவிட்ட அவ்வை சொன்ன கொடுவினை என்பதுதான் ஜென்மாந்திர பாபங்களான பிராரப்த கர்மா. அந்த கர்மா எப்படி எப்படி நம்மை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்மா நம் தலையில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இதை பிரம்மலிபி என்பார்கள். தலைச்சொழி என்பதும் இதைத்தான். இந்த தலைச்சொழியையும் சுழித்து விடுவது பிள்ளையார் சொழி. கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. எழுத்து பணியில் விநாயகர் தொடர்பு. நான் போடுகிற பிள்ளையார் சொழி ஒரு சின்ன எழுத்தின் மூலமே விக்னேஸ்வரரை சங்கேதமாகத்தான் காட்டுகிறது. வெளிப்படையாக பிள்ளையார் பெயரை தெரிவிக்கவில்லை. ஆனால் பழங்கால சுவடுகளை பார்த்தால் அவற்றின் ஆரம்பத்தில் வெளிப்படையாகவே ஸ்ரீகணாதிபதையே நமஹ என்று போட்டிருக்கும். எந்த காரியத்துக்குமே முதலில் கணபதி பிரசாதத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்றாலும் இந்த எழுத்து வேளையில் மட்டும் அவருக்கு எதனால் தனி முக்கியத்துவம் என்று யோசித்து பார்த்தேன். இங்கே முதலில் சரஸ்வதியை சொல்லாமல் பிள்ளையாரை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவரை சொல்லும் பொழுது விநாயகர், விக்னேஸ்வரர், வக்கரதுண்டர், ஹேரம்பர் முதலான மற்ற எந்த பெயரையும் போடாமல் கணாதிபதி என்ற எந்த சுவடியிலும் போட்டிருப்பது ஏன் என்று யோசித்தேன். வித்வான்களுடன் டிஸ்கஸ் பண்ணினதில் ஒரு மாதிரி புரிந்தது. கண என்ற வார்த்தை உள்ள அநேக அர்த்தங்களில் பாஷா சம்பந்தமாகவே ஒன்று இருக்கிறது. ஒரே விதிக்கு கீழே வருகிற எல்லா தாத்துக்கள் அல்லது வார்த்தைகளை ஒரு கணம் என்ற தொகுத்து வியாக்கரணத்தில் கொடுத்திருக்கிறது. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி தான் கணாதிபதி. பரமேஸ்வருடைய பூத கணங்களுக்கு தலைவரானதால் கணபதி, கணாதிபதி, கணேஷா, கணநாதர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் இருப்பதோடு பத சமூகங்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அர்த்தத்திலும் இப்படி பெயர் பெற்றிருப்பதால் தான் கணாதிபதையே நமஹ என்று போட்டு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். விநாயகர் பிரணவஸ்வரூபம் என்றால் அந்த பிரணவம் தானே சகல சப்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆதாரம். அதனால் அவரை பத சமூகங்களின் அதிபதியாக கொண்டு எழுத ஆரம்பிக்கும் பொழுது முதலில் நமஸ்காரம் தெரிவிப்பது பொருத்தம்தான். இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். அவரே பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறார். லோகத்திலேயே பெரிய புஸ்தகம் எது என்றால் மகாபாரதம் தான் என்று எவரும் சொல்வீர்கள். யாராவது ஏதாவது நீட்டி முழக்கினால் அந்த மகாபாரதம்லாம் வேண்டாம் என்கிறோம். 1,00,000 கிரந்தம் கொண்டது பாரதம். பஞ்சமோ வேதா, 5வது வேதம் என்று அதற்கு பெயர். மற்ற 4 வேதங்கள் எழுதாக்கிழவி, எழுத்தில் எழுதப்படாமல் காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணியே ரட்சிக்கப்பட வேண்டியவை. 5வது வேதமான பாரதம் தான் எழுதி வைக்கப்பட்டது. வேதவியாச பகவான் சொல்ல சொல்ல அதை சாக்ஷாத் மகாகணபதி தான் மேரு சிகரத்திலே எழுதினார். அதனால் அவர் எழுத்தாளர் ஆகிறார். பிராக்கெட்டில் ஸ்ரீ பெரியவாளின் இந்த உரையாடலில் கலந்து கொண்ட ஒரு பக்தர் எழுத்தாளர் என்பது மூல ஆசிரியரை குறிக்கும் என்றும் பாரதத்துக்கே வியாசரே மூல ஆசிரியராக இருக்க பிள்ளையார் அவர் குருதை எழுத மட்டும் செய்ததால் அவரை எழுத்தர் என்றே சொல்லலாம் என்றும் கூறினார். அதற்கு பெரியவா பிள்ளையாரை எழுத்தாளர் என்று சொல்லப்படாது என்றால் எழுத்தர் என்று நிச்சயமாக சொல்லலாம். இங்கிலீஷில் ரைட்டர் என்றால் ஒரிஜினல் ஆத்தர், அது எழுதிய காப்பிஸ்ட் என்று இரண்டுமே அர்த்தமும் ஏற்படுகிறது. அதனால் பிள்ளையாரை ரைட்டர் என்று சொன்னால் எந்த ஆக்ஷேபனையும் வராது. அவர் எழுத்தாளராக இல்லாமல் எழுத்தராக மட்டும் இருந்தால் கூட சுவடிகளின் முதல் நமஸ்காரம் பெற குவாலிஃபை ஆனவர் தான். எப்படி என்றால் இந்த சுவடிகளை எழுதினவர்களும் ஒரிஜினல் ஆசிரியர்கள் இல்லை. பழைய காலத்தில் கிரந்தகர்த்தா ஒருவராகவும் அதை அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறவர் இன்னொருத்தராகவும் இருப்பார்கள். அப்பொழுது ரொம்ப படுத்தவர்கள் கூட எழுத தெரிந்து கொண்டிருந்தால் என்று சொல்ல முடியாது. கலிகிராஃபிஸ்ட் என்கிறது போல் அழகாக எழுதுவதற்கென்றே கணக்கர்கள் என்று தனியாக சிலர் இருந்தார்கள். அந்த நாளில் எத்தனை பெரிய சாஸ்திரமானாலும் வித்தியார்த்திகள் படித்தும் எழுதியும் அபியசிப்பது என்று இல்லை. குரு வாயினால் சொல்வதை சிஷ்யன் காதால் கேட்டு
திரும்ப திரும்ப வாயால் தானும் சொல்லி நெற்று போட்டு எல்லாவற்றையும் மனப்பாடமாகவே கற்றுக்கொண்டான். ஆனாலும் ஒரு காப்பகச்சுவடி எழுதுவதற்கென்றே இருந்தவர்களை கொண்டு ஏட்டிலும் எழுதி வைத்து கொண்டார்கள். இந்த கணக்கர்கள் பாரதத்தை எழுதி வைத்த கணபதியையே தங்களுக்கு முதல்வராக நினைத்து முதல் நமஸ்காரம் தெரிவிப்பதே நியாயம்தான். தன் தந்தத்தையே உடைத்து அதை எழுத்தாளியாக வைத்துக்கொண்டு எழுதினார். யானையின் பெருமைக்கு முக்கிய காரணமே தந்தம்தான். இறந்தாலும் 1000 பண் என்பது தந்த மதிப்பை வைத்துத்தான். அப்படிப்பட்ட தந்தத்தை லோகத்தில் தர்மமும் செய்யணும் தெரியணும் பரவணும் என்பதற்காகவே முறித்தி பரம கருணையோடு விக்னேஸ்வரர் எழுதி வைத்தார். பிரணவஸ்வரூபமாகவும் தெய்வங்களின் அக்ரஸ்தானம் வகிப்பவராகவும் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வராளின் ஜேஷ்ட குமாரராகவும் இருக்கப்பட்ட மகாகணபதி தர்ம பிரச்சாரம் பண்ணணும் என்பதற்காகவே வியாசருக்கு குமாஸ்தாவாக ஸ்கிரைபாக தம்மை குறைத்து கொண்டு பாரதத்தை எழுதினார். நடராஜாவே மாணிக்க வாசகர் பாட எழுதினார். கிருஷ்ண பரமாத்மாவும் கீத கோவிந்தத்தில் அதன் ஆசிரியரான ஜெயதேவரின் வேஷத்தில் வந்து ஒரு அடி எழுதினதாக கதை இருக்கிறது. ஆனாலும் அழுக்காமல் சலிக்காமல் லட்சம் ஸ்லோகம் எழுதின சுவாமி பிள்ளையார்தான். இதனால் ஸ்ரீ கணாதிபதியே நமஹ என்று அவருக்கு கும்பிடு போட்டு விட்டு எழுதுகிற எவருக்கும் நிறுத்தாமல் தங்கு தடையில்லாமல் எழுதும் சக்தி வந்துவிடும். இவர் எழுதுகிற வேகத்துக்கு ஈடு கொடுத்து கம்போஸ் பண்ண முடியாமல் தான் விநாயகர் பாரத குட்டு என்கிற அநேக சிக்கலான ஸ்லோகங்களை அங்கங்கே சொல்லி இவரை கொஞ்சம் யோஜனை நிறுத்த பண்ணி அதற்கும் சுதாரித்து கொண்டு மேலே சொல்ல ஆரம்பித்தார். நாம் பிள்ளையார் குட்டிக் கொள்கிறோம் என்றால் வியாசரோ பிள்ளையாருக்கு பாரதத்தில் குட்டு வைத்தார். கன்னட பாஷையில் குட்டு என்றால் ரகசியம், மர்மமான புதிர். அநேக கன்னட வார்த்தைகளை தமிழ் எழுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழில் கூட குட்டு உடைஞ்சு போச்சு என்கிறோம். பிள்ளையாருக்கே கொஞ்சம் புதிராக வியாசர் பண்ணின ஸ்லோகங்களுக்கு தான் பாரத குட்டு என்று பெயர். ஆனாலும் அவர் ஞான ஸ்வரூபமானதால் அடுத்த க்ஷணமே அவருக்கு குட்டு உடைஞ்சுவிடும், மறுபடியும் எழுத ஆரம்பித்து விடுவார். இந்த 3வது பாகத்திலேயே பக்கம் 911 கவி சாதுரியம் என்ற ஒரு தலைப்பில் பாரத குட்டுகளில் ஒன்று என்பதில் மிக விசேஷமாக இந்த பாரத குட்டை பற்றி விவரமாக ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார்கள். 911 பக்கத்தில் இதை பார்க்கலாம். அப்படிப்பட்டவரை ஸ்மரித்து கொண்டு எழுதத் தொடங்கினால் எந்த சிக்கலான விஷயமும் நொடியில் தெளிவாக மேற்கொண்டு எழுதி கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை ஸ்ரீ கணாதிபதியே நமஹ என்று ஆரம்பிப்பதால் உண்டாகும். வலம் புரியானை வலம் புரிவோம்.